வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்பஸ் நியூஸ். ஸோ இன்றைக்கி ஒரு சில நியூஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் தானே வச்சுக்கோங்களேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லேயே நீங்கள் பார்க்க முடியும். குளோபல் ஸ்மார்ட் ஃபோன் ஷிப்மெண்ட்ஸ் 4% வந்து விழுந்திருக்கு கம்பேர் டு Q2 2025 கம்பேர் பண்ணால் Q2 2026. டிக்ளைனுக்கு மெயின் ரீசன் என்ன? ஹெட்டிங்கை படித்ததுமே நீங்கள் எல்லோரும் சொல்லிட்டு போயிடலாம், அந்த மெமரி ப்ரைஸ் ஹைக் தானே ப்ரோ, ரைட்டு ப்ரோ. பின்ன 10,000 ரூபாய்க்கு விற்ற ஃபோன்லாம் 18,000 20,000 சொன்னால் மக்கள் இப்படி வாங்குவாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹை அண்ட் டிவைசஸ் இருக்கு இல்லையா, அதாவது ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப்ஸு, அதெல்லாம் பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் இல்லைங்க. ரீசன் என்னென்னா, ரிலீஸ் ஆகும்போது இப்போ ஒரு சில சைனீஸ் ஃப்ளாக்ஷிப்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா 1,00,000 ரூபாய்க்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஷாமி எடுத்துப்போம். 14 அல்ட்ரா 1,00,000 ரூபாய்க்கு இருக்குது. 15 அல்ட்ரா 1,10,000 ரூபாய்க்கு இருக்குது. இப்போ பாருங்கள் 17 அல்ட்ரா 1,40,000 ரூபாய். இதுவே விவோ ஓப்போ எடுத்துக்கிட்டால் அவங்களோட அல்ட்ரா இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வந்திருக்கு. வரும்போதே நிலமை கொஞ்சம் மோசம். அதாவது இந்த மாதிரி ப்ரைஸ் ஹைக்னால அவங்க நிலமையும் மோசமாக தான் இருக்குது. ஓப்போலாம் 1,70,000 ரூபா கிட்ட போயிட்டாங்கன்னு வைங்களேன். ஸோ கொஞ்சம் க்ரேஸியாக தான் இருக்குது. ஸோ இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. ஆக மொத்தம் அப்போ என்ன ஆகும்னா, சைனீஸ் பிராண்ட்ஸு ஆப்பிள் அண்ட் கூகுள் கூட இல்லைங்க, ஆப்பிள் அண்ட் சாம்சங், இவங்க 2 பேரை தவிர வேறு யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு இக்கட்டான ஒரு நிலைமை ஏற்படுது. காம்படிட்டிவான ஒரு மார்க்கெட்டில் வந்து அவங்களோட ப்ரைஸிங்கை வந்து அவங்க அக்ரெசிவாக அப்படியே மெயின்டைன் பண்ண முடியுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்காக ஸ்கோர் பண்ணது யார் அப்படின்னா சாம்சங். அண்டு நம்ம எல்லோரும் கெஸ் பண்ண மாதிரி தான் ஆப்பிள் தான் இருக்கலையே மாஸாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா 17 சீரிஸ் தான். நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு 15 நாளைக்கு ஒருக்க இந்த மாதிரி மார்க்கெட் ஷேர் ரிலேட்டடான டேட்டா எடுத்து பார்க்கும்போது அதில் இப்போதைக்கு ஆப்பிள் ரொம்பவே பாசிட்டிவாக நிறைய இடங்களில் வந்து அவங்களோட காலை பதிச்சிருக்காங்க. அதுவும் மெயினாக வந்து லேப்டாப்ஸில் கூட நம்ம பார்த்துருப்போம், நல்லாவே வந்து அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, அகைன் இந்த ப்ரைஸ் ஹைக் தான். அந்த மாதிரியான கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லேயும் உங்களோட ஃபோனோட ப்ரைஸ் இது வரைக்கும் ஏறாதனால 17 சீரீஸ்லாம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது. அதுவும் 17 ரொம்ப டிமாண்ட் அதிகமாகி அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குன்னு சொல்லி நம்மளால் எல்லா இடத்துலையும் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. மக்கள் போய் இப்போயும் அதை வாங்குறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்தியா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுமே 17 பேஸ் மாடல் இருக்குல்ல, அதுக்கு டிமாண்ட் எங்கேயோ பூஸ்ட் ஆகி போயிட்டுருக்குங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் Q2 2025 சாம்சங்கோட டோட்டல் ஷேர் வந்து 20%, இப்போ வந்து 22%, 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 16%, இப்போ வந்து 20%. ஷாமி வந்து 15%லேருந்து 11%, ஓப்போ வந்து 12லேருந்து 10, விவோ வந்து 9லேருந்து 8. ஸோ எல்லாருமே கிராஜுவலாக டிப் ஆனாலும் இந்த இடத்துல வந்து ஆப்பிள் ரொம்பவே சாலிடாக 4% இன்க்ரிமெண்ட் காமிச்சிருக்காங்க அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில். அண்ட் ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது குளோபல் ஷிப்மெண்ட் வந்து முன்ன 100 டிவைஸ்னால் இப்போ 96 டிவைஸ்க்கு இறங்கியிருக்கு. சரி, ஓகே, இதுதான் நிலவரம். அண்ட் இதுக்கான காரணம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதை சுற்றி நடக்கிற கலவரமும் உங்களுக்கு தெரியும். ஸோ நத்திங் நியூ. சரி, சோனியோட லிங்க் பட்ஸுங்க, இது வந்து இந்தியாவில் 18,990 ரூபாய்க்கு லான்ச் ஆயிருக்கு. நான் பார்த்தீங்களா ஆல்ரெடி இந்த ஷாக்ஸ் யூஸ் பண்ணுறேன்ல, இதே மாதிரி இந்த கிளிப் டைப்பு எனக்கு இப்படி பின்னாடி இந்த பேண்ட் மாதிரி போகிறதெல்லாம் பிடிக்கல ப்ரோ. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். அது அவங்களுக்கு ஏதோ சம்திங் இங்கே பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு கூட அவங்க சொல்லலாம். தலையை மூவ் பண்ணும் போதெல்லாம் அதில் லைட்டாக ஒரு சின்ன ஜெர்க் இருக்க தான் செய்யணும்னு வச்சுக்கோங்க. பட் இதுவே இந்த கிளிப் டைப் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு சிலருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் யாரெல்லாம் ஓப்பன் இயர் எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இந்த டிசைன் சில சமயங்களில் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்தியன் பிராண்ட்ஸே நம்ம பார்த்துருப்போம், நாய்ஸ் இருக்குது, போட் இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரியான கிளிப் ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது சோனி தரப்புலேருந்து உங்களுக்கு 13ஆம் தேதியிலேருந்து அவைலபிள், ஜூலை 13லேருந்து. இது எப்படின்னா, உங்களுக்கு IPX4 ரேட்டிங் இருக்குது. இதில் பேட்டரி லைஃப் பார்த்தங்க 9 ஹவர்ஸ் ஸ்டாண்டலோன் பேட்டரி லைஃப் வரும். அதை தவிர வந்து உங்களுக்கு 37 ஹவர்ஸ் வரைக்கும் கேஸோட சேர்த்து, அதாவது 28 ஹவர்ஸ் கேஸில் பேட்டரி லைஃப் உண்டு. இதில் இந்த 3 மோடு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் மோடு, இது வந்து எவ்ரிடே லிசனிங்க்கு வந்து பக்காவாக இருக்கும். வாய்ஸ் பூஸ்ட் வேணும் அப்படின்னா, எங்கன்னா இந்த நாய்ஸி என்வரான்மெண்ட்டு, நீங்கள் எதாவது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, செம க்ரௌடடு, ஸோ அந்த என்வரான்மெண்ட்டில் வேணும் அப்படின்னா இந்த வாய்ஸ் பூஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது அப்படியே என்னால் வந்து ஷாக்ஸ் கூட ரிலேட் பண்ண முடியுது. சென்னையில் நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து அப்படியே 200 ஃபீட் ரோடு வழியாக போயிட்டு அப்படியே OMR பிடிச்சி ECR பிடிச்சி நான் எங்கேயாவது ரைடு போகிறேன்னு வைங்களேன், அன்றைக்கி எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. பட் இதுவே நான் ரெகுலராக GST ரோடு வழியாக போயிட்டு கத்திப்பராவை தாண்டி அப்படியே நம்ம இந்த கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அது வழியாலாம் அப்படியே உள்ளே போய் நான் போக ஆரம்பித்து அண்ணா யூனிவர்சிட்டிலாம் தாண்டுறேன்னா, அது வரைக்கும் எனக்கு வந்து நாய்ஸ் பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அதே வால்யூம், அதே ஃபோன், அதே பட்ஸ், ஆனால் எனக்கு வந்து கேட்குற அந்த தன்மை இருக்கு இல்லையா, இதால் ஹேண்டில் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். என்வரான்மெண்டல் நாய்ஸை தாண்டி இதில் இருக்கக்கூடிய டேட்டா எனக்கு லிசன் பண்ணவே முடியாதுங்க. சில சமயங்களில் அது அந்த வித்தியாசத்தை என்னால் பார்க்க முடியும். பட் இதுவே அப்படின்னா தாண்டி அடையாரெலாம் தாண்டி போக ஆரம்பிக்கிறேன்னு வைங்களேன், அடையாரெலாம் தாண்டி போயிடுறேன், சாந்தம் சர்ச்சு அந்த ஏரியாவுக்கு போயிடுறேன்னு வைங்க, பட்டினப்பாக்கம் அங்கெல்லாம் போயிட்டேன்னா அங்கே ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குங்க. ஸோ கோர் சிட்டியில் என்ன ஆகிடுதுன்னா, நிறைய வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆகிறனால அந்த இடத்துல செம கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து இந்த ஓப்பன் இயர் பட்ஸில் வந்து இந்த கான்செப்ட் இவங்க கொண்டு வந்தது சூப்பராக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வாய்ஸை மட்டும் பூஸ்ட் பண்ணிச்சுன்னா கூட கால்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை சமாளிச்சிடலாம். அண்டு பாட்காஸ்ட் மாதிரியாக லிசன் பண்ணிட்டு போயிடலாம்.
அப்புறம் சவுண்ட் லீக்கேஜ் ரிடக்ஷன் அப்படிங்கிற மோடம் வந்து ஃபார் ஷோர் நீடட் தான். இப்போ இதுலலாம் நான் என்ன பண்ணுறேன்னா, அதாவது ஷாக்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னா வால்யூம் ரெடியூஸ் பண்ணிப்பேன். இப்போ ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா இது நான் ஃபுல் வால்யூம் வச்சேன்னு வைங்களேன், பக்கத்தில் இருக்க ஒரு சிலருக்கு இது கேட்கும், எங்கேயோ பாட்டு பாடுதில்லை அப்படின்னு கேட்கும். பட் நான் வந்து வால்யூம் ஒரு 40% 50% வச்சேன்னா எனக்கு மட்டும் அமைதியாக கேட்கும், சுற்றி இருக்கிற யாருக்கும் எதுவும் கேட்காது. ஸோ அந்த மாதிரி இதுலேயும் வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க இந்த லீக்கேஜ் ரிடக்ஷன். இதெல்லாம் வந்து ஃபார் ஷோர் நீடட் தான். இருந்தாலும் எவ்வளோ பேர் வந்து 19,000 ரூபாய் கொடுத்து இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வாங்குவாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனால் டாப் டியர் டிடபிள்யூஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எல்லாருமே 25,000, 26,000, 22,000, ஸோ அபவுட் 20,000 தான் பார்க்க முடியுது. பட் இதில் என்னென்னா கிளாரிட்டி, இதுலேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன குஷன் மாதிரி ஃப்ரண்ட்டில் அந்த இயர் டிப்ஸ் சிலிக்கா டிப்ஸ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான செட்டு இருக்குது. அது எதுக்குன்னா இன்னும் ப்ராப்பரான ஒரு சீலிங் இல்லாட்டி ப்ராப்பரான ஒரு ஃபிட்டோ கிடைக்கிறதுக்காக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு அமைதியான சூழல்லையோ நைட் நீங்கள் தூங்கும்போது கேட்டிங்கன்னா கிளாரிட்டி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அவுட்டோரில் நீங்கள் லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செப்பரேஷனு, அதான் வோக்கல்ஸ் ஒரு பக்கம் கேட்கணும், ரொம்ப மைல்டான சவுண்ட்ஸு, அந்த 3rd லேயர் 4th லேயர் அப்படிலாம் நம்ம வந்து ஐஎம்ஸ்லேயும் டிடபிள்யூஎஸ்லேயும் பேசுவோம். ஸோ அந்த அளவுக்குலாம் நீங்கள் கேட்க முடியாது, ஏன்னா ஓப்பனாக இருக்கிறனால உங்களுக்கு நாய்ஸே வந்து எல்லாத்தையுமே இன்டர்ஃபியர் பண்ணிட்டு போயிடும். இன்டர்ஃபரன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுதான் ப்ராக்டிக்கல் ஃபேக்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது 19,000 கொடுத்து நம்ம வாங்கினாலும் கிளாரிட்டி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து அவுட்டோரில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் இதே நீங்கள் வேறு ட்ரெடிஷ்னல் டிடபிள்யூஎஸ் போகிறீங்க, சோனியோட டிடபிள்யூஎஸே போனீங்கன்னா அங்கே என்ன ஆகிடும்னா கம்ப்ளீட்டாக வந்து பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்துருமா. ஸோ என்வரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எதுவுமே உங்களுக்கு பெருசாக கேட்காதனால அப்போ நீங்கள் அதை கிளாரிட்டி என்ஹான்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க, உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஹெச்எம்டி ஃபியூஷன் 2 ரிப்போர்ட்டட்லி கேன்சல்டு ஓர் காஸ்ட் கன்சர்ன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் நிஜமாவே அவங்க என்ன ஸ்பெக்கில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கிறது கேள்வியாக தாங்க இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஹெச்எம்டி ஃபியூஷன் ஃபஸ்ட் ஜென் வரும்போது டிவைஸ் பில்டு குவாலிட்டி நல்லா இருந்தது, அவங்களோட கான்செப்ட் ஓகே. பட் உள்ள 4 Gen 2 வச்சுக்கிட்டு ஒரு HD+ பேனலை வச்சு நம்ம எவ்வளோ தூரம் தான் வட சொல்கிறது, நம்ம எந்த அடிப்படையில் இந்த டிவைஸை விற்கிறோன்னு எப்படி சொல்கிறது? ஏன்னா பின்னாடி ஒரு கேஸை மாட்டினா அதுலேருந்து வந்து லைட் எடுக்கலாம்னாங்க, செல்ஃபி எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரியான பர்பஸ்க்கு நல்லா இருக்கும்னாங்க. பட் அந்த 2 ஏரியாலையுமே அவங்க ஆல்ரெடி எக்ஸல் பண்ணுறாங்களா? அதாவது கேமரா வந்து நல்லா இருக்கா, அதாவது செல்ஃபி ஃபோட்டோ எடுத்தாலும் நல்லா இருக்குது, செல்ஃபி வீடியோ எடுத்தாலும் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த லைட் ஆடனா நான் மாட்டிட்டு நான் வந்து வீடியோவுக்கு சூப்பராக யூஸ் பண்ணலாம். சரி கேமிங் அப்படின்னு வந்ததுன்னா சரி கேமிங்க்கு எல்லாமே நான் மாட்டிட்டு கேமிங் கன்சோல் மாதிரி மாற்றி அழகாக ஹேண்ட் ஹெல்ட் எடுத்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தா 4 Gen 2 வச்சு எந்த லெவலுக்கு நீங்கள் லிமிட்ஸை புஷ் பண்ணுவீங்க? ஸோ கிட்ஸுக்கான ஒரு சில கேம்ஸ்க்கு ஓகே, பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தா நம்ம மக்கள் நிறைய பேர் விளையாடுற கேமுக்குலாம் இப்போ என்னன்னா 8500 மாதிரியான ப்ராசரை சொன்னாலே எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருந்தது. ஸோ அதனால் இவங்க எடுத்துருக்க டிசிஷனை பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, ஓகே பரவாயில்ல தான், இது ரிலீஸ் ஆச்சுன்னா மட்டும் இம்பேக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஹெச்எம்டியும் கொஞ்சம் சைலண்ட்டாக கஷ்டமான ஒரு நிலமையில தான் இருக்காங்க. அடுத்து கூகுள் பிக்சல் 11ல் இன்னும் அடிஷ்னல் கலர்ஸ்லாம் வந்து வெளியில் சர்ஃபேஸ் ஆகிருக்கு. அதில் என்னென்னா மிட் நைட்டு, ஃபியூஷியா, மோஸு இந்த கலர்லாம் சொல்கிறாங்க. பட் ஆல்ரெடி லீக் ஆனதில் பார்த்தீங்கன்னா அப்சடியனு, ஹைபிஸ்கஸ்ஸு, பிஸ்டாஷியோ இப்படி தான் போட்டிருந்தாங்க. பட் இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷன் வேறு மாதிரி இருக்குது, இங்கே வேறு மாதிரி இருக்குது. அமேசான் ஆல்ரெடி இந்த லான்ச்சுக்கு ரொம்ப அப்படியே மும்மரமாக ரெடி ஆகிட்டாங்க போல் யூஎஸ்லலாம். ஸோ அதில் லிஸ்டிங் இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாமே பார்க்க முடியுதுன்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், 10 G6 தான் இருக்க போது, 2 nm தான், 12 GB ரேம் இருக்க போது, 256 GB பேஸ் வேரியன்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்தியாவில் 256 GB தான் பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் குளோபல் மார்க்கெட்டில் 128 GB இருந்தது. ஸோ அது கிடையாது. அண்ட் $899 ஆர் யூரோஸ், அது நம்ம ஊரில் இப்போ எப்படி ப்ரைஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். போன வருஷம் இருந்து அதே ப்ரைஸ் தான் இருக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த முடியும். பட் தெரில இவங்க வந்து எப்படி பிளான் பண்ண போகிறாங்கன்னு. ஏன்னா இப்போ ப்ரைஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஹைக் பண்ணாலும் அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்தும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இப்போது ரீசெண்டாக ப்ரைம் டே சேலப்போ கேலக்ஸி M47 வந்து உங்களுக்கு 22-23K இந்த பட்ஜெட் கிடச்சிருக்கும். லான்ச் ஆஃபர்னு சொல்லி ஒரு 1000 ரூபா கூப்பன் வேறு கொடுத்துருந்தாங்க. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்த M47 என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு 8000 ரூபா இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் மக்கள் வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா? அது சரி ஓகே, இதுவாது வந்து ஒரு 20,000 பக்கத்தில் இருந்த ஒரு ஃபோனு, பட் நிறைய பேர் அங்கே தான் வாங்க முயற்சி பண்ணுவாங்க, எனக்கு புரியுது. பட் இப்போது லான்ச் பண்ணும்போது பிக்சல் வந்து 80,000 அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் லான்ச் பண்ணதுலேருந்து ஒரு மாதம் கழிச்சு 85,000, அதுலேருந்து ஒரு மாதம் கழிச்சு 90, இப்படிலாம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி 95 அப்படிலாம் போயிட்டு இருந்தாங்கன்னா கஷ்டம் இல்லை, வேலைக்கு ஆகாது. சும்மாவே அவங்களோட மார்க்கெட் ஷேர் பார்த்திங்கன்னா ரொம்ப தின் தான். ஸோ இது ரொம்பவே கால்குலேட்டிவாக அவங்க வந்து அணுகணும் ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும். பார்ப்போம் இந்தியாவுக்கு எப்படி ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னு. ஆகஸ்ட் 12 லான்ச் இருக்குது. ஸோ லான்ச் அப்போ நமக்கு தெரியும் எப்படி பண்ண போகிறாங்கன்னு. அப்புறம் கேலக்ஸி வாட்சுங்க, இது வந்து கிரேஸியாக இருந்தது. இதை பற்றி நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கிரேஸியாக இருந்தது. ரீசன் என்னென்னா, இப்போது நான் அமேஸ்ஃபிட்டோட ஆக்டிவ் மேக்ஸ் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, ஆக்டிவ் மேக்ஸில் ஆல்ரெடி 650 mAh கிட்ட பேட்டரி இருக்குது. இதுவே வந்து எனக்கு பேட்டரி லைஃப்பில் செம்ம கிரேஸியாக இருக்குது. நான் அவுட்டோர் சைக்கிளிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாலும் கூட இப்போ நான் 100 km ரைடு போகிறேன் அப்படின்னா 10-12% ட்ரெயின் ஆகிறது பெரிய விஷயமா இருக்குது.
50 கிலோமீட்டர்ஸ் ரைடுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், வெயிட் பண்ணி ஹால்ட் அடிச்சு எங்கேயாவது உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வெயிட்டுக்கு வரதுக்கு உங்களுக்கு 8% ட்ரெயின் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அப்போது வெறுமனே ஃபிட்னஸ் ஃபோக்கஸ்டாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லணும்னா எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் அண்ட் கால் நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் வருது அப்படின்னா இவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது பேட்டரி லைஃப். இப்போ சாம்சங் தரப்பில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு வாட்ச் அல்ட்ரா இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஜென்ரேஷன் அல்ட்ராவில் வந்து 590 mAh பேட்டரி இருந்ததான். இப்போ அதை 800 mAhக்கு புஷ் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி எக்ஸினாஸ் சிப் யூஸ் பண்ணாங்க, அதுக்கே வந்து அல்ட்ரா சூப்பராக இருக்கும், அல்ட்ரா செம ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு குவால்காமோட வியர்-எலைட், அதாவது ஸ்னாப்ட்ராகன் வியர்-எலைட் அந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே போகிறாங்க. அது ஒரு 3 nm பிளாட்ஃபார்ம் வேறு. ஸோ அந்த எஸ்ஓசி வந்து இதில் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது பவர் எஃபிஷியன்ட், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பட்டைய கலப்பணும். 2GB ரேமும் இருக்க போகுது. அப்படியே நீங்கள் ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா 3 போனீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு 2GB ரேம் இருக்கும். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 64GB ஸ்டோரேஜ் வந்துடும். இதில் வந்து 32GB 64GBன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் பார்ப்போம், லான்ச் ஆகட்டும், அப்போ நமக்கு தெரியும். ஸோ அப்போது பர்ஃபார்மன்ஸ் அல்ட்ரா மாசாக இருக்க போகுது. அதே சமயம் வந்து பேட்டரி லைஃப் 800 mAhலாம் இருந்ததுன்னா பேட்டரி லைஃப்லேயும் மாசாக இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுற நிறைய பேர் வைக்கிற ரெக்வஸ்ட் என்ன தெரியுமா, எனக்கு 2லேருந்து 3 நாள் பேட்டரி லைஃப் சாலிடாக வந்ததுனாலே ரொம்ப சந்தோஷப்படுவேன் ப்ரோ. ஆனால் ஒரு நாளைக்கும் 2 தடவை சார்ஜ் பண்ணுறதோ, இல்லாட்டி காலையில் ஒருக்க சார்ஜ் பண்ணிட்டு போயிட்டு நைட்டு திரும்ப சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்லீப்பை வந்து டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் எனக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு ரெட்மி வாட்ச் 5 லைட்டு நம்ம இதை பற்றி பேசியிருப்போம். இப்போது 5000 ரூபாய் கீழே இருக்கக்கூடிய வாட்சஸ் அப்படின்னு எடுக்கும்போது அதில் ஓரளவுக்கு வேல்யூஸ்லாம் பெட்டராக காட்டும் போது இந்த வாட்ச் பற்றி நம்ம பேசியிருப்போம். அதே மாதிரி அமேஸ்ஃபிட்டோட வாட்சஸ், முன்னெல்லாம் அமேஸ்ஃபிட் வாட்ச் வந்து 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்குலாம் நல்ல நல்ல வாட்ச் இருந்தது. இப்போ வந்து எப்பயாவது கிரேசியான டீலில் தான் சம்டைம்ஸ் நம்ம 8-9K பார்க்க முடியுது. அப்படி இல்லைனா அமேஸ்ஃபிட் வாட்ச் எல்லாமே வந்து 13,000 15,000 இப்படி தான் இப்போ இருக்குது. பட் அதில் பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது. பட் யோசிக்க வைக்கிது. நமக்கு இப்போ மொத்தம் என்ன தெரியணும்னா, ஒன்று நம்ம ஸ்மார்ட் வாட்ச் அப்படிங்கிற சைடுக்கு போனால் பேட்டரி லைஃப்பில் ஒரு காம்ப்ரமைஸ் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை நான் வந்து ஆக்டிவிட்டி ட்ராக்கர் சைடு போகிறேன் அப்படின்னா அப்போ அந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கான அந்த ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இது வந்து ஒரு மாதிரி ஹைப்ரிட் வாட்ச் மாதிரி பிஹேவ் பண்ணும். எல்லா அப்ளிகேஷன் சப்போர்ட் இருக்காது. அது வந்து ஆண்ட்ராய்ட் வியர் அப்படிங்கிறனால கையில் வந்து ஒரு ஃபோனே நம்ம வச்சிருக்கிற மாதிரி தான். அதே தான் அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் வாட்ச்லையும், ஆப்பிள் வாட்சுங்கிறது ஒரு மினியேச்சரைஸ்டு ஐஃபோன் மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ பாருங்கள், ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வேறு அதில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நட்பு வட்டாரத்துலேயே நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இப்போ வாட்சில் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சீரிஸ் 10, சீரிஸ் 11 எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியுது, இன்னும் ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வாட்ச் வந்து அடுத்தடுத்த ஐட்ரேஷனில் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. பார்ப்போம் கேலக்ஸி வாட்ச் எந்த அளவுக்கு நல்லா மாறுது அப்படின்னு. ஒன் ப்ளஸ்ஸை வந்து ஓப்போ ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு அது டக்குன்னு வந்து அது கரெக்ட் தான். லெகசிலாம் யோசிச்சு ஒன் ப்ளஸ் எப்படிப்பட்ட ஒரு பிராண்டு, எங்கேருந்து வந்தாங்க, 2013 ஒன் ப்ளஸ் ஃபார்ம் ஆகும்போது எப்படி இருந்தது, 2014 ஒன் ப்ளஸ் ஃபோனை நம்மளாம் வாங்கும்போது எப்படி இருந்தது, இன்வைட் பேசிஸில் வாங்கும்போது எப்படி இருந்தது, ஒன் ப்ளஸ் 2 வந்துச்சு, ஒன் ப்ளஸ் 3 எப்படி கிரவுண்ட் ட்ரெக்கிங் ஒரு டிவைஸாக மாறிச்சு, ஒன் ப்ளஸ் 3லேருந்து 3T எப்படி போச்சு, ஒரு பெரிய எஸ்டிடி இருக்குது, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய டிவைஸஸோட நம்மளோட எமோஷனல் பாண்டிங் கனெக்டும் இருக்குது. அது எப்போ வந்து எனக்கு பிரேக் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ஆக்சிஜன் OS 10 அதுலேருந்து 11க்கு ஸ்விட்ச் ஆனாங்களோ அப்போயே எனக்கு வந்து எனக்கு ஒன் ப்ளஸோட நான் ஹுக் ஆனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா ஆக்சிஜன் OS தாங்க. பில்டு பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாமே ஒன் ப்ளஸ் மாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பக்கம் போக்கோ மட்டும் என்ன, அப்போ போக்கோவும் மாஸ் தான் பண்ணிட்டு இருந்தான். பட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு வரும்போது அந்த இடத்துல எனக்கு ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜாக ஃபீல் ஆச்சு. செம்ம லைட் வெயிட்டு, மாஸ் பண்ணோம், நீ என்ன மாதிரி டாஸ்க்னாலும் த்ரோ பண்ணியா, கஸ்டமரை மிஸ் பண்ணி பழகிருக்கியா, வா உள்ளவா உனக்கு தான் ஆக்சிஜன் OS அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்ததுங்க. பட் அந்த ட்ரெண்ட் அப்படியே போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்ட் அப்படியே போயிடுச்சு. யாராலையும் அதை தடுத்து பிடிக்க முடியல. ஏன்னா ஆக்சிஜன் OSல வந்து என்ன ஆயிடுச்சு, கலர் OSோட கோட் பேஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சிஜன் OS 11லேயே அந்த வித்தியாசத்தை ஓரளவுக்கு பார்க்கலாம். 12ல் கம்ப்ளீட்டாகவே கலர் OSஆக மாறின மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போலாம் வித்தியாசமே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ப்ளோட்வேர்ஸ் மட்டும்தான் நீங்கள் வித்தியாசமாக பார்ப்பீங்க. இப்போது ஓப்போவில் வந்து நான் ரெனோ 15 ப்ரோ கவர் பண்ணியிருப்பேன். 73,000 ரூபா அந்த 512GB மாடல். 73,000 ரூபா ஃபோனில் எனக்கு ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸ்லாம் இருக்கும். பட் இதுவே ஒன் ப்ளஸ் சைடில் போகும்போது அந்தளவுக்கு கேவலமாக ப்ளோட்வேர்ஸ் இருக்காது. சரி, ஒன் ப்ளஸ் வந்து யூரோப்பையும் யூஎஸையும் எக்ஸிட் ஆகிறாங்க அப்படின்னு வைங்களேன். ஏன்னா அவங்களோட ப்ரெசன்ஸ் அங்கே வந்து கம்ப்ளீட்டாக வீக்கன் ஆகிடுச்சு. நிலமை கொஞ்சம் மோசமாக இருக்குது, அவங்க வீக்கன் ஆகிட்டாங்கன்னு வைப்போம். இப்போ அந்த 2 மார்க்கெட்டையும் விட்டு வராங்கன்னா இப்போ இந்தியன் மார்க்கெட்டை கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்னே வைக்கலாம். பட் ஃப்ளாக்ஷிப் அப்படின்ற ஒரு பொசிஷனில் கொண்டு போய் ஒன் ப்ளஸை வைக்கும் போது இப்போயே 86,000க்கு அவங்க ஒன் ப்ளஸ் 15 விற்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் 90,000க்கு ஒன் ப்ளஸ் 16 ரிலீஸ் ஆகுதுன்னா எவ்வளோ பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க? ஸோ இந்த கேள்வி வருது இல்லையா. ப்ளஸ் ரெண்டாவது இதை பற்றி எப்போ பாரு ஊருக்குள்ள ஸ்பெகுலேஷன் எப்படி இருக்குன்னா, ஒன் ப்ளஸ் இயற்கை எய்தியது, ஒன் ப்ளஸ் ஆக கிடக்குது, லாஸ்ட்டாக இப்போ தான் போய் ஒரு 2 பேர் பால் ஊற்றிட்டு வந்தாங்க, இப்படி தான் வந்து அதை பற்றி பேச்சிருக்கும் போது மக்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லை, ட்ரஸ்ட்டு போயிடும். சரி நான் வாங்குறேன், நாளைக்கு இதோட க்ரோத் எப்படி இருக்கும்? இப்போ கூட பார்த்தீங்கன்னா யூரோப்லையும் யூஎஸ்லையும் இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிவைஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட எண்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் சப்போர்ட் இருக்கும், ஆஃப்டர் சேல் சப்போர்ட் இருக்கும், சாஃப்ட்வேர் சப்போர்ட் இருக்கும், எல்லாமே கரெக்ட் தான். பட் அது கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. இப்போ எப்படி சொல்கிறேன்னா, எல்ஜி வந்து காலாவதி ஆச்சுங்க. எல்ஜி அவங்களோட டிவிஷனை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறாங்க.
எல்ஜி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 3 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த 3 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துருவோம். அந்த 3 இயர்ஸ் அப்டேட் நாங்கள் கொடுக்குறோன்னா அந்த 3 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் சர்வீஸ் சென்டரில் உங்களுக்கு பார்ட்ஸ் அவைலபிலிட்டி மாதிரியான பாயிண்ட் கொண்டு வருவோம். அப்புறம் நீங்கள் இப்போ டிவைஸ் வாங்கியிருக்கீங்கன்னா 1 இயர்க்கு மேனுஃபேக்சரிங் வாரண்டி இருக்கா, அதையும் நாங்கள் கவர் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க கரெக்ட். பட் இப்போ என்ன ஆயிடுதுன்னா, நாங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே வந்து டீம் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை மெயின்டெனன்ஸ் ஃபேஸ்க்காக கம்மியாக வேலை செய்வாங்க. இவங்க எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வருவாங்க? லாஸ்ட் அந்த விங் இருக்குது. இப்போ நான் எல்ஜி விங் வாங்கியிருக்கேன் அப்படின்னா விங்கோட லாஸ்ட்டு லைஃப் முடிகிற நேரத்தில் அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எவ்வளோ கொண்டு வருவாங்க? ஃபியூச்சரிஸ்டிக்காக இல்லை ஏதாவது சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸோ ஏதாவது கொண்டு வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவே சாக கிடக்குது. பக் ஏதாவது இருந்தால் 4 பக்கை பேட்ச் பண்ணி விடு, மற்றபடி என்ன செக்யூரிட்டி பேட்ச் கொடுக்கணும், அதெல்லாம் நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம், அதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தாங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் இல்லையா? அப்போ ஒன் ப்ளஸும் அந்த நிலைமைக்கு தள்ளப்படுதா அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. ரெண்டாவது என்னன்னா, ஒன் ப்ளஸ் வந்து இந்தியா, சைனா இந்த மாதிரியான மார்க்கெட்டை கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதுலேயும் வந்து அவங்களோட அந்த நார்டு சீரிஸ் என்ட்ரி லெவல் ஃபோன்ஸ் இருக்கு இல்லையா, அதை அவங்க வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. பட் அவங்களோட அந்த ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் அப்படிங்கிறத அவங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சும் இருக்குது. சரி, அப்போ ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் இவங்க பண்ண மாட்டாங்கன்னா அந்த இடத்த யார் ஃபில் பண்ணுவா அப்படின்னு கேட்டால் ஓப்போ அப்படிங்கிறாங்க. சரி, ஓப்போ ஃபில் பண்ணிட்டோம், அதை பற்றி வருத்தம் இல்லை. ஓப்போ நல்ல டிவைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே ஹாப்பி தான். பட் நிஜமாவே கொடுப்பாங்களா? இப்போது யூரோப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒன் ப்ளஸ் ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, யூரோப்பில் இருக்கிற ஃபேன்ஸ், யூஎஸில் இருக்கிற ஃபேன்ஸ், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூரோப்லையாவது பாசிபிலிட்டி இருக்குது. சரி, யூஎஸில் ஓப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியல. யூரோப்பில் இருக்கிற ஃபேன்ஸ்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, சரிங்க எனக்கு ஒன் ப்ளஸ்க்கு பதில் ஓப்போ வரப்போகுது, ஓகே நான் ஓப்போ கூட வாங்கிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் ஒன் ப்ளஸ் 70,000 கிடச்சதுன்னா ஓப்போ 85,000 கிடைக்குது. அப்புறம் எப்படி ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்க்கும்போது ரெண்டுமே சேம் ஃபோன் மாதிரியான ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்தாலும் கூட நான் அதிகமான காசு போடணுமே, இப்போ ஓப்போன்னு வந்துருச்சுன்னா நான் இப்போ எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. இது ஆப்வியஸாக உண்மை. இப்போ ஒன் ப்ளஸில் 73K ஒன் ப்ளஸ் 15 வந்துச்சுங்க. பட் 8 Gen 5 இப்போ ஓப்போவில் ஒரு ஃபோன் வேணும்னா என்ன 1,70,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ திங்க் பண்ணி பார்த்தா அவங்க கேட்குற கேள்வி நியாயம் தானே. சரி, இப்போ அவங்க ஊரில் வந்து 1,00,000 வைங்க, அவங்களே எப்படி கேட்பாங்க, இப்போ ஒன் ப்ளஸ் வந்து 65,000 ஆனால் ஓப்போ வந்து 1,00,000 அப்படின்னா எதுக்கடா நான் 35,000 எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு ஒரு கேள்வி வரும்ல. சப்போஸ் நம்ம சொல்கிறோம் இல்லைங்க ஒன் ப்ளஸோட ஓப்போவில் கேமராலாம் நல்லாயிருக்கும், ஐயா நான் அந்தளவுக்கு கேமராவே யூஸ் பண்ண மாட்டேன் ஐயா, நான் ஒன் ப்ளஸ் எனக்கு ஒரு ஃபோன் அதுவே பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக ஒரு ஃபோன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும்னு நினச்சி வாங்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ என்னடானா இல்லை அப்படிங்கிறீங்க. சரி, அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் கொடுக்குறீங்க, பட் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, அதே டாஸ்க்கு தான் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன், அப்போ நான் ஏன் அதை ஸ்பெண்ட் பண்ணணும்னு கேட்பாங்கல்ல. ஸோ இதுக்கு வந்து பதில் எப்படி வரப்போகுதுன்னு தெரில. மொத்தம் இந்தியாலையும் சைனாலையும் என்ட்ரி லெவல் ஃபோன்ஸ் மட்டும் இன்னும் கண்டினியூ ஆகும் போல இருக்குது. எல்லாரும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு சத்தியமாக தெரில. இப்போ கூட நானும் விஜயராகவனும் மீட் பண்ணோம். விஜயராகவன் அப்போ என்ன சொல்லிட்டு இருந்தானா, அண்ணா நான் ஒன் ப்ளஸ் 16 வாங்கலான்னு இருக்கேன், அதில் இருக்க மோடம் டெஸ்ட் பண்ணணும்னு பார்க்குறேன், குவால்காமோட மோடம் அதில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவனோட இன்ட்ரெஸ்ட்டை சொல்கிறான். ஏன்னா ஆல்ரெடி ஒன் ப்ளஸ் 13 யூஸ் பண்ணான். அதுக்கப்புறம் இப்போ என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறேன், S25 அல்ட்ரா வச்சிருந்தா, அப்புறம் இன்னொரு 2 டிவைஸ் வச்சிருக்கான்னு வைங்களேன். இப்போ ஆனால் ஒன் ப்ளஸ் 16 போனால் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருந்தான். சரி, லேட்டஸ்ட்டு ஸ்னாப்ட்ராகன் SoC அண்ட் மோடம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது பார்க்கலான்னு. பட் இப்போ எப்படி இருக்குது, ஒன் ப்ளஸ் 16 வருமானே தெரிலங்கிற மாதிரியான பேச்செல்லாம் பண்ணால் என்ன பண்ணுறது? ஒன் ப்ளஸ் வாழ்க்கையில் பேட்ச் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். அடுத்து இது ஆல்ரெடி எக்ஸ்பெக்டடு, ஃபஸ்ட்டு ஃபோன் டு ஃபீச்சர் 2 nm TSMCயோட 2 nm வரக்கூடிய ஃபோன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது கூகுளோட பிக்சல் 11 சீரீஸ்னு. பட் தெரில இவங்க பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக என்றைக்கு புஷ் பண்ணியிருக்காங்க. 3 nm இருந்தாலும் கூட இவங்க உடனே வந்துட்டு எல்லாரையும் மாதிரி 30% ஆல்ரெடி இருந்ததுலேருந்து 30% பூஸ்ட்டு 40% பூஸ்ட்டுன்னு இவங்க காமிச்சு நான் பார்த்ததே கிடையாது. ஸோ எப்படியா இருந்தாலும் இவங்க மறுபடியும் NPU ISP ரிலேட்டடாக தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ CPU GPU அப்படிங்கிற இடத்துல பார்க்கும்போது GPU ஆல்ரெடி பவர் விஆர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ஆல்ரெடி மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் பவர் விஆர் தான் இருக்க போது. ரொம்ப மோசமான GPU இல்லை, ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற ட்ரெண்டுக்கு அது செட்டே ஆகாது. ஆனால் அதை வச்சு இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. CPU பொறுத்த வரைக்கும் போன வருஷமாக கூட நம்ம பார்த்துருப்போம், G5லையும் எப்போ பாரு அதே 10%, 20%, 30% அப்படிங்கிறது. இப்போது 1 million Antutu ஸ்கோர் வருது அப்படின்னா 30% இன்க்ரீஸ் அப்படின்னு சொன்னால் 1.3 million. ஆனால் நிஜத்தில் நம்ம யூஸ் பண்ணும்போது தெர்மல் த்ராட்லிங் இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணோம்னா 1.15 இவ்வளோ தான் வரும். ஸோ அவ்வளோதான் அவங்க எப்பயுமே அவ்வளோதான் பண்ணுறாங்க. பட் ரியல் வேர்ல்டில் இந்த தடவையாவது கொஞ்சம் இன்னும் தெர்மல் மேனேஜ்மெண்ட்டில் பெட்டராக இருந்து ஹீட்டிங் அவ்வளோவா இருக்காது, சார்ஜிங் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், ஸ்பீடாகவே இருக்கும், இந்த மாதிரியான ஏரியாலலாம் அவங்க ஃபிக்ஸ் கொடுத்தாங்கன்னா கூட வில் பி வெரி ஹாப்பி. ஏன்னா இவங்ககிட்ட நான் பர்ஃபார்மன்ஸ் அதுவும் CPU ரிலேட்டட் பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப எதிர்பார்த்து உட்காந்துருந்தேன்னா இவ்வளோ வருஷம் பார்த்ததுக்கப்புறமும் நீ இதை எதிர்பார்க்குற அப்படின்னா உன்னை நான் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வரும். வந்துச்சுன்னா சர்ப்ரைஸ், பட் வரலன்னா சர்ப்ரைஸ்லாம் இல்லை, வரலன்னா அது எப்பயுமே அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஏரியாவில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும், தெர்மல் மேனேஜ்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், கேமரா கன்சிஸ்டன்சி ஃபிக்ஸ் பண்ணணும், சார்ஜிங் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து பிக்சல் டிவைசஸ் எப்பயுமே நிறைய பேருக்கு என்ன ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னு பார்த்தா சம்மர் டைமில் வந்து சார்ஜ் இன்றைக்கி போட்டால் நாளைக்கு ஆகுது இல்லையா. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்கனாலே பெரிய ப்ளஸ் தான். லுக்கு கலரு அதெல்லாமே நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். ப்ளஸ் M90 மோடம் மீடியாடெக் வருது, 12 Gbps டவுன்லோட் ஸ்பீட் அது இதுங்கிறாங்க.
ப்ராக்டிக்கலாக என்ன ஸ்பீடு வரும்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இன்னும் கூட நான் இப்போ ஏர்டெல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபாஸ்ட் லைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நல்லா பார்க்க முடியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இதுவே ஒரு ஃப்ளிப் 6 வேறு ஏதோ ஒரு சில ஃபோனில் நான் வந்து ஏர்டெல் சிம் எடுத்து போட்டேன்னா ஏர்டெல் ஃபாஸ்ட் லைன் வருது. சரி, ஃபாஸ்ட் லைன் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ஸ்பீடில் ரொம்ப டிராஸ்டிக்காக இல்லை. இருந்தாலும் அந்த ஆப்ஷனை கூட காட்ட மாட்டேறியா பிக்சலு, அப்படி தான் இருக்குது. சரி, இது வந்து ஆக மொத்தம் 200 வரட்டும். இந்த லீக்டு வீடியோ என்ன கிளைம் பண்ணுது அப்படின்னா, Z Fold 8 Ultra, அதாவது ட்ரெடிஷ்னல் Z Fold ஃப்ரம் சாம்சங், அந்த 8th ஐட்ரேஷனில் வந்து உங்களுக்கு க்ரீஸே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து அப்படி நிஜமாக இருந்ததுன்னா எவ்வளோ வருஷம் ஆயிருக்கு பாருங்கள் உங்களுக்கு. ஃபஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து இப்போ 8th ஜென்ரேஷனில் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வைப்போம். காம்படிஷனில் இருக்கக்கூடிய சைனீஸ் ஃபோன்ஸும் க்ரீஸ்லெஸ்ஸாக நிறைய டிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்பும் பண்ணியிருக்காங்க, ஃபோல்டும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சைனீஸ் டிவைஸில் நான் பார்த்த வரைக்கும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வந்ததுமே சூப்பராக இருக்கும். வந்ததுமே அவங்க ஸ்டோரை விசிட் பண்ணி அவங்களோட டெமோ டிவைஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து க்ரீஸே இல்லாத மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். பட் வாங்கின எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 3 months கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீஸ் வந்து டெவலப் ஆகுது, இல்லை அந்த இடம் தெரியுது, எனக்கு அந்த இடத்துல க்ரீஸ் இருக்குன்னு எனக்கு தெரியுது, ஒரு பள்ளம் ஃபார்ம் ஆகுது. அதுவே 1 வருஷம் கழிச்சு 1.5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது ப்ரோ, இது என்னத்த ப்ரோ நான் கஷ்டப்பட்டு காட்டுறது பாருங்கள் அப்படின்னு காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அது அப்படியே டெவலப் ஆகுது இல்லையா. ஸோ அதுக்கு ஏதாவது ஃபிக்ஸ் இருக்குமா சாம்சங் சைடில் அப்படின்னு பார்க்கலாம். நார்மலாகவே சாம்சங் ஃபோனில் எப்படி இருக்கும்னா க்ரீஸ் இருக்கும். அந்த க்ரீஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தா, எப்படி இருந்ததோ அது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுது, இல்லைன்னு சொல்ல வரல. பட் அப்படியே டிராஸ்டிக்காக டகால்னு கேவலமாகிற அளவுக்கு ஆகலை இத்தனை ஐட்ரேஷனில். மேபி இந்த தடவை வந்து க்ரீஸ் இல்லாமல் அவங்க பண்ணுறதா சொல்லிவிட்டு, சைனீஸ் ஃபோனில் நான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு 3 மாதம் கழிச்சு இல்லாட்டி 6 மாதம் கழிச்சு அதில் பொறுமையாக க்ரீஸ் டெவலப் ஆகுது, இல்லாட்டி க்ரீஸ் தெரியுது, நல்லாவே தெரியுது அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. சிலர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, 1 மாதம் நல்லா ஜாலியாக யூஸ் பண்ணேன், ஹாப்பியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணேன், பட் இந்த மாதிரி வந்து க்ரீஸ் விசிபிள் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருந்ததுன்னா சாம்சங் அவங்க பேரை காப்பாற்றிக்கிறாங்க, இல்லாட்டி வந்து இவ்வளோ நாளாக பண்ண R&Dக்கு ஒர்த் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா சும்மா லான்ச் அப்போ இவங்களும் பில்டப்பாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் செக் பண்ணி பார்த்தா இதுலேயும் க்ரீஸ் வருது, இல்லாட்டி மக்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இல்லையா இது சைடங்களில் பாரியா க்ரீஸ் தெரியுதியா அப்படிலாம் சொன்னாங்கன்னா அது தேவையில்லாத ஆணி அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கு எப்படி இருக்கும், எவ்வளோ ரிலேபிளாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டுமே மேலோக்கி, இல்லாட்டி அதை மட்டுமே அதிகமாக நம்ம வந்து ஹைலைட் பண்ணி இதோட டியூரபிலிட்டி, மற்ற ஏரியாஸில் என்னென்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும், அண்ட் ரிப்பேரபிலிட்டி, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டாக எடுத்து ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா வில் பி வாவ் ரைட்டு. ஸோ இதெல்லாம் தாங்க இன்றைக்கான நியூஸ். வேறு சில நியூஸோடு நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம், பாய்.